ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் கூப்பன் கோடு போட்டிருப்பாங்க. யாருக்குன்னா வந்து இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 23,600 ஃபீஸ். கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுலாம் நீங்கள் யூஸ் பண்ணி நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வில் கெட் 50% ஆஃபர். 50%னா எவ்வளோ? 23,600ல் 11,800 ஃபீஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஆர்ஜிஆர் அகாடமி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கியூட் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியா லெவலில் தான் இந்த கியூட் எக்ஸாம்ஸ் மூலயமா நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறதுனால திருவாரூர் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால நம்ம டீம் என்ன நினைச்சிருக்காங்க, இன்னைக்கு ஒரு அருமையான யூனிவர்சிட்டி இந்தியாவில் ஒரு டாப் மோஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். நானும் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், மிக்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என்னடா அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதுவும் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், உண்மையாலேயே டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி தான் டெல்லி யூனிவர்சிட்டி. கம்ப்ளீட் கைடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் எப்படி நடக்குது, காலேஜஸ் என்னெல்லாம் இருக்குது, இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி ஆவரேஜ் ஃபீஸ் வாங்குறாங்க, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, பிளாஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் நம்ம OIDU ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1922, நியர்லி 100 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னா அந்த 100 வருடம் பழமை வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டி, நியர்லி a century of academic excellence. தென் NAC வந்து பார்த்தீங்கன்னா A++ கிரேடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அக்ரிடேஷன் ஸ்டாண்டர்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஏஷியன் ரேங்கிங் ரெகக்னைஸ்டு குளோபலி, ஏஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு, குளோபலாக ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன், ட்ரஸ்டட் பை மில்லியன்ஸ் ஆஃப் அலுமினி வேர்ல்டு வைட். இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாணவர்கள் அலுமினிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வராங்க. ரைட்டா? இது டெல்லி யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான யூனிவர்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி. இதில் அகாடமிக் எக்கோசிஸ்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி 60+ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. கம்ப்ரிஹென்சிவ் அகாடமிக் கவரேஜ், எல்லா குரூப்ஸுமே இதில் இல்லாத குரூப் இல்லை அப்படின்ற மாதிரியே நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரியான குரூப்ஸு, ஆர்ட்ஸு ஸ்ட்ரீம், சயின்ஸ் ஸ்ட்ரீமு, காமர்ஸு, தென் லா, மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. யூஜி ப்ரோக்ராம், பிஜி ப்ரோக்ராம், பிஹெச்டி எல்லாமே வந்து இங்கே கவர் ஆகுது. தென் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் சென்டர் ஆல்சோ அவைலபிள். கட்டிங் ஏஜ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஒன் யூனிவர்சிட்டி மெனி ஃபியூச்சர். ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை வந்து ஒரே ட்ரைனிங் மூலயமா நீங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரே யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் எ பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எது? டெல்லி யூனிவர்சிட்டி. தென் காலேஜோட ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நார்த் கேம்பஸ் அண்ட் சவுத் கேம்பஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 91 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி கீழே வருது. இதில் நார்த் அண்ட் சவுத் கேம்பஸ் அப்படி டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் சூஸ் நம்ம எப்படி பண்ணோம், நம்ம பார்த்துட்டு வைஸாக பண்ணணும். அதில் என்னென்ன காலேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம ஓவரால் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னன்றதை நம்ம சில இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ டாப் காலேஜஸ் பை ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் டெல்லி யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய மிராண்டா, LSRலாம் வந்து டாப் காலேஜஸ். அதே போல் காமர்ஸில் வரப்போ நம்மளுக்கு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீராம் காலேஜ். ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா SRCC, தென் குரு கோவிந்த் இருக்குது பார்த்தீங்களா, GSCC, இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருக்குது. சயின்ஸ் அப்படின்ற அன்ஸ்ராஜ், ஸ்ரீபன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் காலேஜஸ் அண்டர் டெல்லி யூனிவர்சிட்டி. தென் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கிளஸ்டர் இன்னோவேஷன் சென்டர் CIC, தென் வந்து FOT வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்
டெக்னாலஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த கல்லூரிகளாக இருக்குது. ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு வந்து இங்கே வந்து கொடுக்குது. தென் அட்மிஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கியூட் யூஜி பிஜி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கியூட் எக்ஸாம்ஸ் மூலியமாக தான் இங்கே வந்து கொடுக்குறாங்க. காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். ஆர்ஜிஆரில் வந்து காமன் 2026 அப்படின்ற ஒரு ட்ரைனிங் மூலயமா நம்ம சயின்ஸ் ஸ்ட்ரீமில் சப்போஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரீம் இல்லை பிஎஸ்சியில் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லைன்னா வந்து ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஃபில்லப் ஆகுது அப்படின்னாலும் நம்மளுடைய கோமட் 2026 ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாலே போகிறோம். இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியும். ரைட்டா? இதுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் ப்ரோக்ராமு யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா இமீடியட்டாக 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணி டெல்லி யூனிவர்சிட்டியில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்தியா ஃபுல்லாக எதெல்லாம் இருக்கோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, கட் ஆஃப்ஸு ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸு பேஸ்டு மெரிட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. தென் கேட்டகரி சிஸ்டம் ரிசர்வ்டு அண்ட் ஜென்ரல் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மெரிட் பேஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸும் இருக்குது. இதில் ஆர்ட்ஸு அந்த மற்ற குரூப்பு இதே போல் பிடெக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஇ மார்க்ஸ்க்கும் வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. கியூட் இஸ் ஈக்குவல் டு கீ இங்கே மெயின். ஸ்பெஷல் என்ட்ரி ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோட்டாஸ் இருக்குது. தென் ரிசர்வ்டு கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் எல்லாம் அதெல்லாம் கேட்டகரி நம்ம பார்த்துருப்போம். ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட்ஸ் எக்ஸப்ஷனல் டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தென் ஃபீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 6,000 30,000 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. தென் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் எதனா கிடைக்குதுன்னா ஏமா மெரிட்டு ப்ளஸ் இடபிள்யூஎஸ் எய்டு ஏற்கனவே நம்ம சொன்னேன். எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்குது. ரைட்டா? ஐஆர்ஒய் எஜுகேஷன் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிஎம் பிசிபி இருக்கலாம். தென் வந்து காமர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க. தென் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து இங்கே தேவையாக இருக்குது. ஆர்ட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ரைட்டா? அதனால் செக் பிஃபோர் அப்ளையிங் என்ன வேணும். கியூட் எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நான் டெல்லி யூனிவர்சிட்டி தான் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் என்ன டொமைன் சப்ஜெக்ட் எழுதணும், இங்கிலீஷோ இல்லை லாங்குவேஜோ நீடடா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் எழுதக்கூடிய ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து கம்பல்சரியா அப்படின்றத டொமைனை செக் பண்ணிவிட்டு கியூட் எக்ஸாம்ஸில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் போடலாம். இது வேணுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி சீட்டை வந்து நீங்கள் தட்டி தூக்கலாம். ரைட்டா? பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜஸ். இங்கே டாப் காலேஜஸ் நிறைய இருக்குது. அதில் நம்மளுக்கு எது அட்ராக்ட் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரைட்டா? அதில் டிபார்ட்மெண்ட் ஆன் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் டெக் ஹேவ் ஹையர் பேக்கேஜஸ் இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில் யுவர் எபிலிட்டி மேக் த டிஃபரன்ஸ். அது வந்து நார்மல். நம்ம காலேஜ் என்ன தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளுடைய தனித்திறமையை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் டெல்லி யூனிவர்சிட்டி அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கி கொடுக்குது. நம்ம என்ன பண்ணோம், அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணி வச்சுக்கணும். பிளேஸ்மெண்ட் டேட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சராஜ் வந்து ஆவரேஜ் லோவஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 9 lakhs அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீஃபனோட எவ்வளோ பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் 9.3 lakhs வந்து பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. எஸ்விசி வந்து பார்த்தீங்கன்னா 5.5 lakhs வந்து ஆவரேஜ் பெர் ஆனம் வந்து லேக் ஆஃப் இன்கம் இருக்குது. ரைட்டா? பார்த்துங்க. தென் வந்து ரெக்ரூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெலாய்ட்டு, இஒய், கூகுள் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்க. சேலரி அவுட்கம்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் சேலரி அப்படின்னா 8 to 12 lakhs பெர் ஆனம் வந்து கிடைக்குது. ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 lakhs to 7 lakhs ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். சம் நீடட் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போய் படிக்கிறதுக்கான கோர்சஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன யூஜி இருக்குது, பிஜி இருக்குது, தென் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ், ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பிளான் லாங் டேர்ம் அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டி. கேரியர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால அகாடமிக்கில் டெப்த்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே ஏற்படுத்திக்கிறோம். அலுமினி நெட்வொர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகிறதுக்கும் குரோ ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ரைட்டா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றப்ப எப்போ வந்து உள்ளே போனால் மட்டும் போதாது, அந்த சிஜிபி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மாணவராக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, +2 வரைக்கும் வந்து படிப்பாங்க, அப்புறம் காலேஜ் என்ன அப்படி கலர் தூக்கிட்டு அப்படி நோட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி நோட்டு எடுத்துகிட்டு சுற்றலாம்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் பழைய காலம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்போலாம். ரைட்டாக? சின்சியராக யார் வந்து டெடிக்கேட்டடாக படித்து அவங்களுடைய ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காம்படிஷன் வந்து இட்ஸ் வெரி ஹை. யார் ஓடுறாங்களோ எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் வேகமாக ஓடுறவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி யார் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்களோ சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வேலை கொடுக்கறது இல்லை. அந்த சர்டிஃபிகேட் மூலயமா அவனுடைய பங்களிப்பு என்ன, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறான், சொசைட்டிக்கு வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றத தான் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பேக்கேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து வரப்போ அந்த கம்பெனியோட ப்ராப்ளத்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அகடமிக் எக்ஸலன்ஸ் மேட்டர்ஸ், தென் பில்டு ரெஸ்யூம், ஷோகேஸ் அச்சீவ்மெண்ட்ஸு, நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணுற மூலயமா நிறைய நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறது, தென் வந்து ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்ணுறது, காம்படிஷனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். தென் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் தான் நம்ம பண்ணுறப்ப தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி க்ரோத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா நான் போனேன், படித்தேன், வீட்டுக்கு வந்தேன், எனக்கு யாருமே தெரியாதுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்க இடம் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. கியூட்டோட எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப உங்களுக்கு அதில் ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ப்ரோக்ராம், 1 ப்ரோக்ராம் ஆல் என்ட்ரன்ஸை கிராக் பண்ணுற மாதிரி. என்ன சார் ஆல் என்ட்ரன்ஸ் எதுனா நீட் எழுதலாம், ஜேஇ எழுதலாம், தென் வந்து கியூட் எக்ஸாம்ஸ் போகலாம், ஐசர் எக்ஸாம், நெஸ்ட் எக்ஸாம்ஸு, எஸ்ஆர்எம், விஐடி, பிட்சாட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அட்ரஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம லைவ் ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறோம். இட்ஸ் லைவ் ப்ரோக்ராம் ஆன்லைனில். தென் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபேக்கல்ட்டி வந்து அருமையான ஃபேக்கல்ட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆப் கொடுக்குறோம். வீட்டில் இருந்து எவ்வளோ மெனி நம்பர் ஆஃப் நம்ம டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 75% வந்து த்ரெஷோல்டு கொடுக்குறோம். அது வரைக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் வரணுன்னாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வந்து கொடுக்குறோம். ரைட்டா? கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கே பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எத்தனை டெஸ்ட் வேணாலும் ஒரே டாப்பிக்கில் எடுக்கலாம். மல்டிபிள் டெஸ்ட் அதெல்லாமே கோமட் உங்களுக்கு 2026 ஆர்ஜிஆரோட ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கும். ரைட்டா? என்ன சார் கோமட் அப்படின்னா பயப்பட தேவையில்லை. மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம். காமன் ஆன்லைன் மெடிக்கல் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அடக்கினது தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்யூ எக்ஸாம்ஸ் சென்னையில் நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாம்ஸ்க்கும் இது கவர் ஆகும். பிட்ஸாக்கு போனோம் அப்படின்னாலும் பிட்ஸ் எக்ஸாம்ஸும் கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் கூப்பன் கோடு போட்டிருப்பாங்க. யாருக்குன்னா வந்து இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 23,600 ஃபீஸ். கூப்பன் கோடை யூஸ் யூஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் இந்த வீடியோ பார்த்ததெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வில் கெட் 50% ஆஃபர். 50% எவ்வளோ? 23,600ல் 11,800 ஃபீஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஆர்ஜிஆர் அகாடமி வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். பெஸ்ட்டு ட்ரைனிங் மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு கோமட் 2026 ஆர்ஜிஆரோடது சென்னையில் இருக்கும். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதனா வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். இல்லைனா பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இதுதான் ஜிபே நம்பரு. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 11,800 அந்த கோடை யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு அதே நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக ஆர்ஜிஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வில் கால் அண்ட் ஹெல்ப் டு டவுன்லோட் அவர் ஆப். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி கிளாஸஸ் எல்லாம் பார்க்குறது அப்படிலாம் ப்ராப்பராக கைட் பண்ணிடுவாங்க. கிளாஸஸ் ஆன்லைனு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதலாம், மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சரியா? பெஸ்ட் பிளேஸ் டு லேர்ன் தீஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ரைட்டா? என்ன சார் தீஸ் எக்ஸாம்ஸ்னால் விஐடி, எஸ்ஆர்எம், இந்துஸ்தான், தென் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா, எஸ்என்யூ, பிட்சாட், நீட்டு, ஜிஇ, தென் வந்து ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், தென் நெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம மல்டிபிளாக அடிக்கினே போகலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஒரே ட்ரைனிங். நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அசிஸ்டன்ட் கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026 பெஸ்ட் கோர்ஸ். ரைட்டா? ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.